ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா சந்திரகாந்த் விலாக்ஸ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது என்ன வீடியோ அப்படின்னா, ஏ டே இன் மை லைஃப். ஃபஸ்ட்டு 7 மந்த் தான் எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் கூட கேர் பண்ணுறதே இல்லை. இப்போ கொஞ்சம் பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிறதுனால ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணுறதையும் சொல்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னால நான் 4 AM எழுந்துட்டேன். எழுந்ததும் ஃபஸ்ட்டாக நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயம் வாட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சிக்கிறேன். டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் கிளியர் ஆகும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நமக்கு நல்லா தூக்கம் கிடைக்கும், பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கவும் நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் நைட்டே நான் ஆலு பரோட்டா கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நைட்டே நான் சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டேன். சைட் பை சைட் குக்கரில் வந்துட்டு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பரோட்டாக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1/2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி விதை, கொத்தமல்லி புதினா சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா குறைன்னு கிடைக்கும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் மாற்றி இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு வெங்காயம், நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. திக்காக தேய்ச்சி எடுத்ததுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஆலு பராத்தா ரெடி. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனலி இதுக்கு மேலே பட்டர் அண்ட் கீ எது இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ரொம்ப சிம்பிளாக கர்ட் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் தயிர் மட்டும் வச்சு விட்டுருக்கேன். வழியாக ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் அறக்க பறக்க செய்கிறோம் அப்படின்ட்டு கிச்சனை இப்படி அலங்கோலம் ஆக்கிட்டேன். இந்த கிச்சனுக்கு இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங்கே வந்துட்டு ஸ்பியர்மீன் டீ எடுத்துக்கிறேன். இந்த டீயோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்பவே சிம்பிள். யூசஸ் என்னென்னா, நம்ம பீரியடை ரெகுலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருந்தாலும் அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்மளோட ஹேர் லாக்ஸையும் ரொம்ப கம்மி பண்ணும். அப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் ஆக்னி அந்த மாதிரி இருந்தால் அதையும் கம்மி பண்ணும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால இதுலேயே ரொம்ப பெயினாக இருந்துச்சு. கூடவே ஒர்க் அவுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே தரேன், நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன்ட்டு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு மணி 7 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என் பொண்ணு எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு ரீசனாக நான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்லேருந்து வெயிட் லாஸ் பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கியே 2 நாள் தான் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா ரிவ்யூ சொல்கிறேன். இதை குடிச்சதுக்கு அப்புறமா 1/2 அன் ஹவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஆலு பராத்தா இருந்துச்சு. நான் அதில் ஒரு பராத்தா எடுத்து சாப்பிட்டேன். கூட ஒரு கப் கர்டு ப்ளஸ் கொஞ்சமாக குக்கும்பர் வச்சு சாப்பிட்டேன். அப்புறமா இப்போ ஒன்று கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி பப்ஸ் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதனால் பப்ஸ் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு பப்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். பப்ஸோட ஷீட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 1 o'clock ஆகிடுச்சு. 1:45க்கு பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதனால் அதுக்குள்ளே கடகடன்னு என்ன சமையல் பண்ணேன்னு பார்க்கலாமா. இதுக்கப்புறமா கடகடன்ற ஒரு பக்கம் சாதத்தை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கமாக பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பழுத்த தக்காளி 2, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி பாலக்கீரை சேர்த்து அது கூட 4-5 பூண்டு சேர்த்து அரைச்சி இந்த நம்ம வேக வச்சுருந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பாலக்கீரை ரெடி. சைட் பை சைடாக வந்துட்டு கேரட் கூட்டுக்கும் வாழைக்காய் கூட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேசிக்காக எனக்கு தாளிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் தாளிப்பு இல்லாமல் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் அப்படியே தூக்கி போட்டு தாளிக்கிற மாதிரி காமிச்சிக்கிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாள். அண்ட் காலையிலேருந்து ஒரே வேலை பார்த்துட்டு இருக்கனால சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை. அதனால கொஞ்சமாக மஸ்க் மெலன் ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். சைட் பை சைடு நம்ம பப்ஸுக்கு தேவையான முட்டை, அப்புறம் தேங்காய் பப்ஸுக்கு தேவையான தேங்காய் ஸ்டஃபிங் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். முட்டை ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் தக்காளியும் வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா பப்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டெலிவரி பண்ணதுக்கப்புறமும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பப்ஸ் செய்யும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. செகண்ட் டைம் இப்போ பண்ணுற கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறப்போ நல்லாவே வந்துருந்துச்சு. இதுக்கப்புறமா கிளம்பி ஈவினிங் ரொட்டீனாக நாங்கள் வந்து ஷட்டில் காக் விளாண்டுட்ருப்போம். நானும் என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு எல்லோரும் விளாண்டுட்ருப்போம். ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என் பொண்ணுக்கு அங்கே என்ன ஆகுன்னே தெரியாது. மூஞ்செல்லாம் அப்படியே வாடி போயிடும். அதனால் அவள் கொஞ்சம் டல்லாகக்கூடாதுன்றதுக்காண்டி பார்க்கில் கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு போய் அவளை விளாட வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. புதுசாக ஏதோ எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ விளாண்டுட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் விளாடட்டுன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டுருந்தேன்.
வாக்கிங்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து இட்லி மாவு இருந்துச்சு. ஸோ அதனால் இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு இது கூடவே அதிரடி சட்னி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி இன்னொரு விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பேருக்கு ஏத்தாப்புலேயே ரொம்ப அதிரடியாகவும் அட்டகாசமாக இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரியே இல்லை. ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நைட் டின்னருக்கு காப்ஸ் எடுத்துக்கிட்டு வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி எடுத்து தான் ஆக வேண்டியிருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை வீட்டில். அதனால் நைட்டுக்கு 2 இட்லி கொஞ்சமாக இந்த அதிரடி சட்னி எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்பியர்மேன் டீ இன்னொரு டைம் எடுத்துக்கிட்டேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கலர்ஸ்லாம் கொடுத்தனா அவள் இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு ஏதாவது கிறுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்பா. நாங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட ட்ராயிங்கே நம்ம கையை வரைகிறது தான். ஸோ அதை தான் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கிட்டு இருந்தா. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் 90s கிட்ஸாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் என் பேர் அவள் பேர் எழுதிட்டு இன்னைக்காண்டி 10,000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.